உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்ம இந்த வேளையில நம்முடைய சிந்தையை நம்ம தேவனுக்கு நிகராக நம்ம ஒருமுகப்படுத்துவோம். வேதாகமத்தில் உள்ள இடங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில ஆஹ் இனிமேல் நம்ம தியானிக்க போவது வேதாகமத்தில் உள்ள மலைகள், மவுண்டன்ஸ். இதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் 3ஆம் நாள் ஆஹ் பூமியையும் பூமியை படைத்தார். அதாவது நிலம், லேண்ட் அத படைத்தார். அப்ப அதுல அந்த பூமியை பிரிக்கும் பொழுது, சமுத்திரம் தண்ணீர்ல இருந்து பிரிக்கும் பொழுது அதுல மலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்குனார். ஆண்டவர் உண்டாக்குன ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயற்கையை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய உண்மைகள் அதுல இருக்கிறது. அந்த வரிசையில மலைகள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மலைகளுக்கு பின்பாக அநேக அர்த்தங்கள் இருக்கு. விசேஷமாக இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த ஏராளமான மலைகள் இருக்கிறது. அந்த மலைகள் எல்லாவற்றையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில மலைகள் ரொம்பவே திரும்ப 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 அதனுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 121:1 பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். பர்வதம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்புத்தன்மை, ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலனை குறிக்கக்கூடிய ஒன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறது. இப்ப தாவீது ஆண்டவரை மலைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் அப்படின்னு ஆண்டவரை அவர் குறிப்பிடுகிறார். நிறைய பேர் உலக பிரகாரமா கூட சொல்லுவாங்க, மலை போல அவங்கள நம்பி இருந்தேனே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மலை ஆஹ் அதோட பிரம்மாண்டம், அதோடைய உயரம், அதோட பலன், அதோட நிலைப்புத்தன்மை, இது ஆஹ் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெறும் மலை ஒரு ஸ்ட்ரென்த், பலனுக்கு மட்டும் சொல்லப்படுவது கிடையாது. அதை காட்டிலும் வேதாகமத்தின் கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது வெளிப்பாடு, தேவனோடு கூட இருக்கக்கூடிய சந்திப்பு, ஆராதனை, உடன்படிக்கை, இப்படி அநேக அர்த்தங்களை இந்த மலை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா, சாத்தானும் இந்த மலைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கிறான். அஹ் உயர்ந்த மலைகளிலே தன்னுடைய கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கு அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான். இந்தியாவுல உயர்ந்த மலைகள் எல்லாத்துலயுமே ஆராதனை ஸ்தலங்கள் இருக்கு, அவனுக்குன்னு இருக்கிறது. ஆண்டவருக்கு அந்த இடங்கள்ல சர்ச்சஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல அவனுக்கென்று ஒரு ஆராதனைய அவன் ஸ்தாபித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏசாயா 14:13 பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயா 14 அது என்னன்னு, ஏசாயா 14 எசேக்கியேல் 28 லூசிஃபர், அதாவது ஆண்டவர் படைத்த ஒரு தூதன் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தி அவருக்கு சமமாக வந்ததையும், அதனால பரலோகத்தில் ஏற்பட்ட கலகம், அதுல இருந்து அவனை ஆண்டவர் தள்ளுனதையும் பார்க்கிறோம். அதுல இந்த 14:13 பாத்தீங்கன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அப்ப இந்த மவுண்டன்ஸ், அந்த பர்வதங்கள் வர்ஷிப், ஆராதனையை குறிக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் உயர்ந்த மலைகளை எல்லாம் அவன் பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் இப்பொழுதும் நினைக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப எவ்வளவுதான் உயர்ந்த இடத்துல அவன் கூடாரத்தை போட்டாலும் ஆண்டவர்
ஆண்டவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து ஒரு படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, அவ்வளவுதான். வேதத்துல சில ரொம்ப ஃபேமஸான சில ம பர்வதங்கள் திரும்ப திரும்ப நம்ம கேட்க முடியும். சீனாய் மலை, சீயோன் மலை, அரராத், ஆம், எர்மோன் மலை, இந்த மாதிரி மலைகளை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் ஆ 133 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமான ஒரு மலையை பற்றி அங்க சொல்லப்படுகிறது. பொதுவாவே சங்கீதம் 133 அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறதுலே ஒரு சின்ன சங்கீதம். 3 வசனங்கள் மட்டும் இருக்கிறது. ஆனா இந்த சங்கீதம் எப்பொழுதுமே ஐக்கியத்திற்காக, சகோதரர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்காக இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. அந்த சங்கீதம் மிக அருமையான ஒரு சங்கீதம். அத நான் வாசிக்கிறேன். ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும், எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், எர்மோன் மேலும், சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல 2 மலைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு மவுண்ட் ஹெர்மன், அதாவது எர்மோன் மலை. 2வது மவுண்ட் ஜயான், அதாவது சீயோன் மலை. இது 2ம் பாத்தீங்கன்னா, எர்மோன் மலை இஸ்ரேலோட வடக்கு பக்கம், நார்த், அதாவது வடக்கு எல்லையே எங்கன்னா இந்த எர்மோன் மலை தான். கீழ, அதாவது தெற்கு பகுதி, சவுத்துல இருக்கக்கூடியது தான் சீயோன் மலை. அப்ப இது 2யும் வந்து இந்த சங்கீதத்தை எழுதினவர் குறிப்பிடுகிறார். 2க்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. எர்மோன் மலை எப்பொழுதும் பனியாலேயே நிரம்பி இருக்கும். இந்த எர்மோன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து ஸ்னோ கேப்ட், அதாவது இதோட தலையில தொப்பி வச்ச மாதிரி பனி எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். இந்த இருக்கிறதுலே, இஸ்ரேல்ல இருக்கிறதுலே மிகவும் உயரமான மலை எதுன்னா இந்த எர்மோன் மலைதான். கடல் மட்டத்துல இருந்து 9,000 அடி உள்ளது. இந்த மலைக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த மலையோட அடிவாரத்துல தான் சிஸ்ரா பிலிப்பி அப்படிங்கிற இடத்துல வைத்துதான் இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். மத்தேயு 17ல அத குறித்து பார்க்கிறோம். உயரமான மலைக்கு அவர் போனதாகவும், அங்க மறுரூபமானார். அதாவது தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய மகிமைய ஒரு பகுதிய அங்க காண்பித்தத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இது வந்து ஆவிக்குரிய ரீதியில இந்த எர்மோன் மலை மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப வடபுறத்துல இருக்கக்கூடிய இந்த மலை பனியால நிரம்பி இருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து இந்த அந்த இடங்களையே செழிப்பாக்கக்கூடியதா இருக்குது. அஹ் இது ஆனா தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய சியோன் மலையோ, அது வறண்டு போன மலை. பார்ச்ட், சியோன் அப்படிங்கிறதுக்கே பார்ச்ட் அப்படிங்கிறது, அதாவது வறண்டு போனது அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த எர்மோன் மலை சியோன் மலைக்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் யாராக இருந்தாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ள இந்த ஐக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. எர்மோன் மலையில இறங்குகிற நல்ல பனி, இந்த பனி மிகவும் விசேஷமானது. பனி எப்பொழுதுமே அபிஷேகத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அப்ப ஆரோன் சிரசுல ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், அது மட்டும் இல்ல, எர்மோன் மலைகள்ல இறங்கக்கூடிய பனி போன்ற அந்த அபிஷேகம், இது எங்க இருக்கிறது இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். எங்க ஐக்கியம் இருக்கிறதோ, சகோதரர்கள் மத்தியில எங்க ஒரு மனம் இருக்கிறதோ, அங்க கண்டிப்பாக கர்த்தருடைய அபிஷேகம் பெருகுகிறதை பார்க்கிறோம். இது நல்ல அபிஷேகம். இது நன்மையை கொண்டு வரக்கூடிய அபிஷேகம். இன்பத்தை கொண்டு வரக்கூடிய அபிஷேகம். எங்கெல்லாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறாரோ,
வாசம் பண்ணுகிறார்களோ அங்க மகிழ்ச்சி இருக்கும், நன்மை உண்டாகும். அதனால ஆண்டவர் கடைசி இந்த வசனத்துல சொல்றாரு, அங்க இருந்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சகோதரர்கள் கூடி வாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் பெருகுகிறத பார்க்க முடியும். அதே போல ஜீவன், ஆண்டவருடைய ஜீவன், காட் லைஃப், ஜோயே, இந்த ஜீவனை ஆண்டவர் அங்க கட்டளையிடுகிறார். அதனாலதான் சபையில இன்னைக்கு ஐக்கியத்திற்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடக்கிறத பார்க்க முடிகிறது. ஐக்கியம், யூனிட்டி, ஒரே மனுஷனை போல யோசித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டமாக தான் இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எபேசியர் 4:11 நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்களோட சீர்பொருந்தும்படியாக, பரிசுத்தவான்களுடைய பக்தி விருத்திக்காக, அதே போல பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை போல பூரண வளர்ச்சி அடையும்படியாக இந்த சபையாகிய சரீரத்துல ஆண்டவர் 5 வகையான ஊழியங்களை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியும். அதே போல 1 கொரிந்தியர் 12 நம்ம பார்க்கும் பொழுது இந்த சபை ஒரு சரீரத்திற்கும் அதில் உள்ள பல அவயவங்களுக்கும் ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் கிறிஸ்து. அப்ப இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மலைகள் ஒன்று வர்ஷிப், ஆராதனை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, மலைகள்ல இறங்கக்கூடிய பனியை போல அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில இறங்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது இன்னைக்கு ஒரு இன்ட்ரோ தான், ஒரு ஆரம்பம் தான். தொடர்ந்து இந்த மலைகளை குறித்து, இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து வருகிற நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர், இந்த காலை வேளையிலே எர்மோன் மலை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, ஆராதனை நாயகன் நீங்க தான், ஆராதனைக்கு உரியவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, இந்த மலைகள் எப்படி உயர்ந்து மெஜஸ்டிக், கம்பீரமாக இருக்கிறதோ, அதே போல எங்கள் தேவன் எங்க வாழ்க்கையில அப்பா என்றென்றும் மகிமை உடையவர். நீர் என்றென்றும் மாட்சிமை நிறைந்தவர். எல்லா மகிமையும் மாட்சிமையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக சகோதரர்கள் ஒருமித்து கூடி வருவது, கூடி வாசம் பண்ணுவது, அது ஆண்டவரே எர்மோன் மலையில இறங்குகிற நல்ல பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம், ஒரு மனம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அது கொண்டு வருகிறதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சபையில் உள்ள விசுவாசிகள், இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த விசுவாச கூட்டம் ஆண்டவரே ஒரு மனமாக ஐக்கியமாக வாசம் பண்ணுவார்களாக. சபைக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் ஆண்டவரே, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருக்கிற தன்மைகள் இயேசுவின் நாமத்துல அது நீங்குவதாக. கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் இருக்கிற அவயவங்கள் நாங்கள் என்று அந்த உணர்வோடு கூட, வெளிப்பாட்டோடு கூட நாங்கள் கூடி வாசம் பண்ண கிருபை தாரும். எங்கே சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தினால கூடி வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே நன்மையும் இன்பமும் உண்டாயிருக்கும் என்பதை வேதம் அப்பா சொல்லுகிறத நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள தங்கி இருப்பதாக. அப்பா, எர்மோன் மலை போல முழுவதும் பனியால் அது நிரம்பி இருப்பது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய அபிஷேகத்தால் எப்பொழுதும் எந்நாளும் நிரம்பி இருப்பதாக. ஆல்வேஸ் கவர்ட் பை காட், எப்பொழுதும் தேவனால் மூடப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவ்விதமாகவே அப்பா நீ சூழ்ந்து காத்து கொள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை